வெளியிலே சொல்ல மாட்டாருங்க. அவர நான் இன்னும் சந்தோஷப்படுத்தணும். அவரு பெருசா அ பெருசா என்ன சொல்லணும் அப்டின்ற வார்த்தைய நான் கேட்கிறேன். ஆனா அப்ப என்ன "அப்படியா? சரி, சரி. சேட்ட அடுத்து என்ன பண்ணணும்னு பாரு. அடுத்து இன்னும் நெறைய அவங்க சொல்லணும். இன்னும் நீ நெறைய பண்ணணும்." அப்படிதான் சொன்னாரு. எப்படா இவள இந்த இந்த ஒரு இது நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த என்ன வந்து தூக்குனது. அதுதாங்க அவரு பெருசா பண்ணுனதே அதுதாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவர எப்படி பெருசா பூர்த்தி பண்றது? நான் பண்ட்டேங்க. அவர் எப்படி வாய் திறந்து நெறைய சொல்லுவாருன்னு நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா அப்பதான் அப்பதான் அவர் சொன்னாரு. அதுக்கு இவ்ளோ ஆணுச்சு. இவ்வளோ மெகா ஆடிஷனு, இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டு, ஆடிஷன்ல செலக்ட் ஆனது. இது எல்லாமே நடந்தது பிறகு அதுல தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் இது 2ண்ட் ரவுண்ட். அதனால அப்ப அத சொல்லல அவரு. அவள சொல்லணும்னு தான் நான் இந்த அளவுக்கு இன்னும் இன்னும் பண்ணிட்டே இருந்தேன். அது எல்லாமே செஞ்சேன். சொல்லும்போது ரூ. 1500 எதுக்குமே காசு அப்படின்றது ஒரு யோசிப்போம். ஆனா மெகா ஆடிஷனுக்கு செலக்ட் ஆனா நீங்க போனா உடனே ரூ. 1500 எடுத்துட்டு எனக்கு பேக் நான் எப்பவுமே குச்சி பை தான் எடுத்துட்டு போவேன். எங்க போனாலும் எனக்கு பேக் எடுத்து குடுத்தாரு. இந்த பேக் எடுத்துட்டு போ. எல்லாரும் அதான் எடுத்துட்டு போறாங்க. உனக்கு அப்பனா தான் நீ மாட்டிட்டே போறதுக்கு, வரதுக்கு நல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட்டு இதானே என்ன ஒரு அப்பா, அம்மா இப்போ இங்க இருக்கிற நெறைய பிள்ளைங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பா, அம்மா கூடவே இருப்பாங்க. எல்லாமே அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொண்ணு ஆடணும், நம்ம பையன் ஆடணும்னா அவங்களுக்கு என்னென்ன தேவ? அவங்க அந்த கவனத்த சிதற விடாம இருக்கிறதுக்கு நம்ம பண்ணிட்டே இருப்போம்னு ஒரு அப்பா, அம்மாவோ அந்த மாரி தான் அவரு எனக்கு பண்ணாரு. "நீ போயிட்டு வா, நான் இங்க இருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்றேன். பண்றேன். நீ எதுவும் நினைக்காத ஆடு. எதுவும் நினைக்காத ஆடு. நல்லா டான்ஸ் ஆடு." அது அது மட்டும் தான் அவரு சொல்லிட்டே இருப்பாரு.